நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம். முன்னாடி ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு KineMaster ஆப் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணி சார் பண்ணிங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற விஷயம் 16 கிளிக் பண்ண நீங்கள் மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியாவில் பேக்னு ஒரு ஆப்ஷன் போயிருங்க. பேக்கில் பிளாக் டாப் சூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. எனக்கு 7 செகண்ட் போடும். நான் 7 செகண்ட் ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் இங்கே லேயர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேயர் கிளிக் பண்ணி மீடியா எடுத்துங்க. இந்த டெம்ப்ளேட் இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட்டை மிச்சிருக்கதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கத்திரிக்கோசி பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மார்க் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பிளிக்கின்னு ஒரு ஆப்ஷன் அதில் ஆஃப் இருக்கும். ஆன் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியா பாங்க. இதோட ஒரு பிக்சர் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் யார் பிக்சரானு ஆட் பண்ணிக்கங்க. நான் இந்த பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சரை கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. டிக் கொடுத்துருங்க. இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணி டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி 3 டாட் இருக்கும். பிரிங் டு ஃப்ரண்ட் அது கொடுத்தீங்கன்னா இது மாதிரி கரெக்டாக வந்துடும். இந்த பிக்சர் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி வச்சுட்டு இந்த பிக்சரை கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். இங்கே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசிக்கு கொஞ்சம் ஏற்றுங்க. ரெண்டாவது கொஞ்சம் ஏற்றுங்க. ஏன்னா பார்க்க டார்க்காக இருக்கும். பார்க்கவே ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் இருக்க பேக்ரவுண்ட் கலர் பிடிக்கலனா இங்கே கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன கலரானு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எது மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் நார்மலே வச்சுக்கேன். ஓகேவா? டிக் கொடுத்துருங்க. இதோட ஒரு ஆடியோ ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆடியோ மிச்சிருக்கதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி கொடுங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். எப்பொழுதுமே 30 வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் ஹெச்டியில் எக்ஸ்போர்ட் ஆகும். இதை ஃபுல்லாகிங்க. ஃபுல்லாகிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வேணாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லோகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி டாட்டா பை பை வணக்கம்.